அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு கட்டுரையை தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த கட்டுரை மினிமலிசம் வெர்சஸ் குப்பையிசம். எழுத்தாளர் சித்ரா சிவன் எழுதிய கட்டுரை. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பேசுபொருளாக இருப்பது இந்த மினிமலிசம். பொதுவாக அலுவலகங்களும் சரி, மக்கள் நண்பர்கள் பேசும் இடங்களும் சரி, இந்த வார்த்தை அப்பப்போ வந்து போகுது. சமீப காலங்களில் மினிமலிசம் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு சொல் தான். சிக்கனமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு சொல் தான் இப்போ மினிமலிசம் அப்படின்ற பேரில் மாறி வந்திருக்கிறதா நான் கருதுகிறேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கட்டுரையாளர் சில தரவுகளோடு சொல்கிறாங்க. நம்ம அதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு சிற்பிகிட்ட ஒரு பெரிய கல்லை கொடுத்து சிலை செதுக்க சொன்னால் என்ன செய்வார்னா, அந்த கல்லில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீக்கிட்டு அழகான ஒரு உருவத்தை சிலையாக செஞ்சு தருவார் அப்படின்னு கட்டுரையை தொடங்குறாங்க எழுத்தாளர். அப்போ அந்த தேவையான விஷயங்களை நீக்கினா தான் ஒரு அழகான சிலை நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம நீக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய உட்பொருளாக நான் கருதுகிறேன். ஒரு பொருளை நீங்கள் 3 மாதங்களுக்கு மேல் பயன்படுத்தவில்லை என்றால் அது உங்களுக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிட்றார். இன்னும் ஒரு சிலர் 6 மாதங்கள்னு ஒரு கேட்டு வைக்கிறாங்க. 6 மாதங்களாக ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அது தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் போய் தேடி பார்த்தோம்னா இப்படியான நிறைய பொருட்கள் இருக்கும். ஆனால் நம்ம தமிழர்கள் சிறு வயதுலேருந்து சொல்லியிருக்கோம், சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு. இந்த ஒரு சொல்ல வச்சே தான் பல பொருட்களை நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவோம் ரொம்ப காலமாக. சிறு துரும்பும் பல் குத்த உதவும், தேவையான நேரத்தில் உதவும் அப்படின்றதுனால அதை வச்சுட்டே வருவோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதத்துக்கு மேலே ஒரு பொருளை பயன்படுத்தாமலே இருக்கணும்னா அது தேவையில்லாத பொருள் அப்படின்றாங்க. நம்ம ஊர் பாதாள கரண்டி வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் பயன்படுத்துவோம். அது எடுக்கிறதே இல்லை. அது தேவையில்லாத பொருளா அப்படின்னா ரொம்ப தேவையான பொருள் அதற்கான நேரம் வரும்போது. அப்போ மினிமலிசத்தை பற்றி உள்ளே போகும்போது நிறைய கேள்விகளும் அதற்கு பின்னாடி போய் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நம்ம தள்ளப்படுறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிற கருத்துப்படி இவங்க கொடுத்துருக்க தரவுகள் நம்ம ஒத்துக்க வைக்கிறது. உதாரணமாக உடைகளாக, எலக்ட்ரானிக் பொருட்களாக, பிளாஸ்டிக் டப்பாக்களாக, எவர் சில்வர் பாத்திரங்களாக, காலணிகளாக, புத்தகங்களாக, அட்டைப்பெட்டிகளாக, இப்படி நீங்கள் சேர்த்து வைத்துள்ள குப்பைகள் வீட்டில் நிறைந்திருப்பதற்கு பேர் தான் குப்பையிசம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல புத்தகங்கள்னு சொல்கிறப்ப அதுக்கடுத்து இந்த பாக்கியம் இந்த பற்றி முடியும் போது குப்பையிசம் முடியும் போது எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிச்சிச்சு. ஏன்னா நான் அதை அப்படி பார்க்கல. இன்னும் அதை பற்றி பின்னாடி நிறைய எழுதியிருக்காங்க. அப்போ அதை பற்றிய தகவலை சொல்கிறேன். இப்போ சிற்பி போல வேண்டாததை விலக்கி அழகான சிலை வெடித்தது போல தேவையுள்ளவைகளை மட்டுமே வாங்கி அதிகபட்சம் எளிமையாகவும் தூய்மையாகவும் வாழ்வதே மினிமலிசம் அப்படிங்கிறாங்க. இப்போ கஞ்சத்தனத்திற்கும் மினிமலிசத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. உண்மைதான். கஞ்சத்தனம்ன்றது வேறு. நமக்கு தேவையானதை அவசியமானதை கூட வாங்காமல் இருக்கிறது தான் கஞ்சத்தனம். ஆனால் தேவைப்படும் பொருளை வாங்குவது மினிமலிசம், தேவையான அளவிற்கு மட்டும். இந்த தேவைப்படாத பொருளை வாங்கி பரனில் குவிச்சு வைக்கிறது மினிமலிசத்தில் வராது, அது குப்பையிசம். அப்போ கஞ்சம்ன்றது என்ன? தேவைப்படும் பொருளை கூட வாங்காமல் தேவை கூட செலவு பண்ணாமல் இருக்கிறது தான் கஞ்சத்தனம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரிதான். இப்போ நீங்கள் யார் அப்படின்னு நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு கட்டுரையாளர் நம்மளுக்கு விதிக்கிறாங்க. 99% மனிதர்கள் குப்பையிசமாகத்தான் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த உலகம் விளம்பரங்களால் ஆனது. நிறைய விளம்பரங்கள் தான் நம்மளை வலிந்து திணிந்து நம்மளை பொருட்களை வாங்க வைக்கிற முக்கியமான காரணியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு விளம்பரம்னா அருமையான விளம்பரம். அதே தான் எல்லா விளம்பரங்களும் அதை பயன்படுத்தாமல் வருது. இந்த விளம்பரம் நேரடியாக சொல்லி வரும். எதிர்த்த வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, மே வீட்டில் இருக்குது, கீ வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு டேபிள் மேட் விற்றாங்க பார்த்தீங்களா? இதுதான் எல்லா விளம்பரங்களின் உத்தியுமே. ஆனால் இவங்க வெளிப்படையாகவே சொல்லியே வைத்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கலையே அப்படின்னு ஒருவித அழுத்தம், புற அழுத்தம் நம்மளை அந்த பொருளை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிடுது. அந்த மாதிரி விளம்பரங்களின் முகம் கொண்டு நம்ம ஆர்டர் செய்கிறோம். இப்போது எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி விளம்பரங்கள் செஞ்சுட்டே வர்றாங்க. கார் முதல் வீடு வரை குழந்தைகளை வச்சு விளம்பரம் செய்வாங்க, பெண்களை வச்சு விளம்பரம் செய்வாங்க, நிறைய விளம்பரம் இருக்கும். அப்புறம் ஆஃபர்னு ஒன்று இருக்கும். ஒரு பொருள் வாங்கினா 50 ரூபா, 2 பொருள் வாங்கினா 100 ரூபா, 10% தள்ளுபடி அப்படின்னு போட்டு 2 பொருளை விற்று விடுவார்கள். இங்கெல்லாம் முன்பெல்லாம் ஒரு பதிவுடையில் இருக்குது, இங்கெல்லாம் ஒரு கடையில் இருக்குது. எப்போ போனாலும் 75% விழுக்காடு, 75% ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா அந்த பொருளின் உண்மையான விலை தான் என்ன?
எப்பயுமே ஆண்டு முழுவதும் 75 விழுக்காடு தள்ளுபடியில் ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அதனுடைய விலை தான் என்ன? அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த பொருளை வாங்கும்போது அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே வைக்கிறாங்க. இப்போது இந்த மினிமலிசம்ன்ற வார்த்தை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் உச்சந்தலையில் உங்களுக்கு கொட்டி சுட்டி காட்டுகிறது எது தேவை எது தேவையில்லை, இது வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்போ உண்மையிலே மினிமலிசம் என்றால் என்ன, அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு வழியும் சொல்கிறாங்க. மினிமலிசத்தை செயல்படுத்த ஒரு 10 கட்டளைகள் இவங்க அனுபவத்திலிருந்து சொல்கிறாங்க. அதற்கான தகுதியாக அவங்க சொல்கிறது, சிங்கப்பூர்லேருந்து நான் வீடு மாற்றி 3 ஆண்டு வாழ்க்கைக்கு பின் ஊருக்கு வரும்போது ஒரு பெட்டிக்குள்ளே என்னுடைய பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு தான் நான் சிக்கனமாக மினிமலிசத்தில் வாழ்க்கை நடத்தினேன். அதிலே எனக்கு இதை சொல்ல தகுதிகள் உண்டு அப்படின்ற ஒரு தனக்கே ஒரு தைரியத்தோடு வரவழைத்து கொண்டு இந்த 10 கட்டளைகளை விதிக்கிறாங்க. எத்தனை வாங்குகிறோம் என்பது முக்கியமில்லை, எதை வாங்குகிறோம் என்பதே முக்கியம். முதல்ல ஒரு பொருள் வாங்கணும்னா எத்தனை வாங்கணும்ல, எதை வாங்குகிறோம் அது நமக்கு தேவையானு பார்த்து வாங்கணும். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று விற்கப்படும் விளம்பரப்படுத்தப்படும் பொருட்களில் இன்னொன்று சிறிதாக எழுதியிருப்பாங்க, அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சலுகை இல்லாமலும் இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க விதிமுறையா. அப்படின்றப்ப நம்ம ஒன்று தேவைன்னா ஒன்றை மட்டுமே வாங்கிக்கலாமே. இதுதான் முதல் கட்டளை. இரண்டாவதா இந்த இடத்துல தான் கொஞ்சம் எனக்கு நெருடிச்சு, டிஜிட்டல் ஸ்டோர் ரூம். இது புக்குகளின் காலம். அலமாரி முழுவதும் புத்தகங்களை நிரப்பி அவற்றை கரையான்களுக்கு உணவாக்குவதற்கு பதில் அரிய புத்தகங்களை டிஜிட்டலுக்கு மாற்றியோ வாங்கும் புத்தகங்களை புத்தகங்களாகவோ சேமிக்கும் பொழுது நிறைய இடம் தேவைப்படாது. புகைப்படங்களுக்கும் இது பொருந்தும். அப்படியும் எனக்கு புத்தகங்களின் ஸ்பரிசம் வேண்டுமென்றால் அருகிலுள்ள லைப்ரரிக்கு சென்று புத்தகங்கள் படிக்கலாம். இந்த 2வது கட்டளையை முற்றிலும் நான் மறுக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் அப்படின்றது என்னை பொறுத்த மட்டும் கையில் ஏந்தி வாசிக்கும்போது தான் முழுமையான ஒரு அனுபவத்தை நமக்கு பெற முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்மளுடைய கவன குவிப்பு அங்கே நிறைந்திருக்கும் புத்தகங்களை கையில் ஏந்தி வாசிக்கும்போது. இரண்டாவது, இந்த டிஜிட்டல் அப்படின்றப்ப உங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்குறேன். தொலைபேசி மட்டும் இருந்த காலத்தில் எல்லாருடைய ஃபோன் நம்பரும் உங்கள் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. யார் ஃபோன் நம்பரை எந்த ஊர் எஸ்டிடி கோடு கொண்டு ஞாபகம் வச்சு ஃபோன் சொல்லிகிட்டே இருந்தோம். டிஜிட்டல் ஆக ஆக நீங்கள் இந்த சேமிக்கும் திறன் மண்டைக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. யாருக்கும் இப்போ யாருடைய நம்பரும் நினைவில் இல்லை இல்லையா? அதே மாதிரி இந்த புத்தகங்களை புக்குகளாக வாங்கி ஒரு 2 GB 3 GB டேட்டாவில் எத்தனையோ ஆயிரமான புத்தகங்களை அடுக்கி உள்ளே வச்சிடலாம். உண்மையிலே ஞாபகம் இருக்குமா? இந்த புத்தகத்தை இன்றைக்கி வாசிக்கணும்னு நினச்சா இங்கே போய் பார்க்கணும், இதை வாசிக்கணும், இதுக்கான ஆர்வம் வருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அப்படின்னு குறைந்தது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன நூலகமாவது, ஒரு லைப்ரரி, ஒரு ஷெல்ஃபில் 10 புத்தகம் 20 புத்தகமாவது வைத்திருந்தால் தான் கண் பார்வையில் அந்த புத்தகம் இருக்கும்போது தான் எடுத்து வாசிக்கணும்னு தோணுமே தவிர மொபைலுக்குள்ளேயோ டேப்லெட்டுக்குள்ளேயோ சேமித்து வச்சு நீங்கள் அதை தேடி வாசிக்கணும்னு எடுத்து படிப்பீங்களான்னா எனக்கு உறுதியாக சொல்ல முடியல. கண் பார்வையில் இருக்கணும். இன்னொரு விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வரணும். அவங்களும் தங்களுடைய கற்பனை திறன் மூலம் காட்சிகளை பார்க்க வேண்டும். வாசிப்பின் மூலம் அது சாத்தியமாகணும்னு நினச்சா நீங்கள் அவங்க முன்னாடி எடுத்து புத்தகங்களை வாசிக்கும் போது தான் அவங்களுக்கு புத்தகங்களை வாசிக்கணுன்ற ஒரு எண்ணம் தோன்றும். இந்த கட்டளைக்கு முற்றிலும் மாறுபட்டு இந்த இடத்துல இந்த கருத்தை சொல்லிக்கிறேன். அடுத்து தூக்கி வீசுங்கள்னு 3வது கட்டளை. தேவையில்லாத ஒரு பொருளும் சேமித்து வைக்காதீர்கள். என்றைக்காவது பயன்படும் என்று டிவி முதல் குளிர்சாதன பெட்டி வரை, அதை கொண்டு வந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்த அட்டைப்பெட்டி, டிவி வந்த அட்டை பெட்டி, இது எல்லாத்தையும் நம்ம பத்திரமா வச்சுருக்கோம். இது எதுக்கு? மொபைல் ஃபோனுடைய அட்டைப்பெட்டி, இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான எதிர்வியாக பார்க்குறேன். எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய அட்டைப்பெட்டிகள் அடைத்து கொண்டிருக்கும். அது உண்மைதான். மறுசுழற்சியில் முதலீடு செய்யுங்கள். நம்ம என்ன செய்யணும்னா, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணுன்றக்காண்டி யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களை பயன்படுத்துகிறோம். அவங்களுக்கு ஒரு மிக்சரு, ஒரு இது கொடுக்கணும், டீ காஃபி கொடுக்கணும்னாலும் யூஸ் அண்ட் த்ரோ கப்புகளையும் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுகளையும் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே பயன்படுத்தினா அதை கழுவி வச்சுட்டா முடிஞ்சு. தேவையில்லாமல் இது பெட்டியாக இந்த பிளாஸ்டிக் கப்பு பிளேட்டுகளை வாங்கி வைக்கிறது, அது ஒரு இடம் அடைச்சி அது இயற்கைக்கும் தேவையில்லாத ஒரு சிரமத்தை உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுசுழற்சியில் முதலீடு செய்யுங்கள். எல்லா பொருட்களுக்கும் அழகாய் ஒரு இடம். இந்த வேண்டாததெல்லாம் கழித்து கட்டியாச்சு. இனி தேவையுள்ளவைகளை அழகாக அடுக்கி அவற்றிற்கென்று சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து வைக்கும்போது உங்கள் வீடோ அலுவலகமோ முன்னிலும் அழகாக இருப்பதை காணலாம்.
ஒரு சாதாரண குப்பை தொட்டிக்கு அழகாக வர்ணம் அடித்து ஒரு இடத்துல வச்சோம்னா கூட அது மதிப்பிற்குரிய பொருளாகிறதுன்றாங்க. இது உண்மைதான். நம்ம இருக்கிற பொருட்களை ரொம்ப அழகாக பராமரித்து தூய்மையாக வச்சுக்கிட்டா பார்க்க நல்லாயிருக்கும். உள்ளே நுழையும் போது ஒரு நல்ல ஒரு மனநிலை கிடைக்கும். எதிலும் சேமிப்பு, எந்த பொருள் வாங்கினாலும் சேமிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி பார்க்குறோன்னா, சேமிப்புன்றப்ப இது வாங்கினப்போ இவ்வளோ ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அப்போ அது நமக்கு மிச்சம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மிச்சம்ன்றது நம்ம சேமிப்பாக கருதிடுறோம், அது தவறு அப்படிங்கிறாங்க. சேமிப்புன்றது நம்ம காசை சேமித்து வைக்கிறத தவிர ஒரு பொருள் வாங்குறதுல டிஸ்கவுண்டாக இத்தனை %, தள்ளுபடி இத்தனை %, ஆஃபர் இத்தனை %ன்னு வர்றது சேமிப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு வீடு கட்டுறது கூட இயற்கையான வெளிச்சம் வரும்படி, பரவலாக வரும்படி வீட்டை வடிவமைத்தால் இந்த பகலில் மின்சார பயன்பாடே இருக்காது. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுற கூட நம்ம கவனமாக கட்டும்போது எல்லா இயற்கையையும் முழுமையாக பயன்படுத்த வண்ணத்தில் நம்ம வீடு கட்டும்போது நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மேற்கொண்டு ஒரு சிறிய தோட்டமோ ஏதோ வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். சோலாரை பயன்படுத்தலாம், சோலார் எனர்ஜி மூலம் மின்சாரம் எடுத்துக்கலாம். இப்படியாக நிறைய தகவல்களை இதில் இந்த சேமிப்புன்ற தலைப்பில் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நீண்ட கால திட்டமாக இருந்தாலும் நமக்கு ஒரு கட்டத்திற்கு அப்புறம் ஒரு வருமானமோ ஒரு சேமிப்போ ஒரு மிச்சமாகிற மாதிரி ஒரு வழிகளை இதில் சொல்லியிருக்கிறாங்க. காய்கறி தோட்டம் அமைப்பதாகட்டும், மழைநீர் சேமிப்பாகட்டும், சோலார் ஹீட்டர் ஆகட்டும், வெளிச்சம் வரும்படி வீடு கட்டுவதாகட்டும், இது எல்லாம். அதற்கடுத்து ஒரு சில செலவுகளை எப்படி குறைக்கிறது, செலவுகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தை சொல்கிறாங்க. பிறந்தநாள் கொண்டாட்டம், ஆடம்பர திருமண செலவு, இதுகளை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே அதில் பெரிய அளவில் பணம் நமக்கு மிச்சமாகும். அந்த பணம் நமக்கு இல்லாத நேரத்தில் கை கொடுக்கும். அது உண்மைதான். உண்மையிலே இது நிறைய இப்போ பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேஷனாக, ஒரு தேவையான ஒரு இதாக, ஒரு தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுற ஒரு விஷயமா இருக்குது. அதில் இருக்க செலவை குறைக்கிறது நல்லது அப்படின்றாங்க. மகிழ்ச்சி. உங்கள் முடிவுகளை அடிக்கடி சரிபாருங்கள். 7வது, மினிமலிசத்திற்காக நீங்கள் எடுத்த முடிவுகளை சரிபாருங்கள். அதன் பலன்களை அடிக்கடி சரிபாருங்கள். அதில் ஏதேனும் தவறு இருந்தால் மேம்படுத்துங்கள். ஒரு கட்டத்தில் அன்றாட வாழ்க்கை தேவை நிறைவாக இருக்கும். சரியான பாதையில் மினிமலிச வாழ்க்கை பயணப்படும். அதை நம்ம எடுத்த முடிவை நம்ம மறுபடியும் சரி பார்க்கணும். நம்ம சரியாக தான் பண்ணுறோம், ஒரு கொள்கையில் போகிறோம்னாலும் நம்ம போகிறது சரிதானான்றதை திரும்ப பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத செலவுகளை குறையுங்கள். பேப்பரே இல்லாத அலுவலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மேனேஜர் சொன்னதுக்கு, இது ஒரு நகைச்சுவை, மேனேஜர் சொன்னதுக்காக அந்த கிளர்க்கு என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிற எல்லா பேப்பரையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு பேப்பரை பூரா எரிச்சிருங்கன்னு சொன்னாராம். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மினிமலிசம்ன்றது கண்டபடி செலவு செய்யாதீங்கன்றப்ப இருக்கிறத குறைக்கணுமே தவிர அதற்கு மேற்கொண்டு நீங்கள் செலவு பண்ணி பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடாதுன்றதை இந்த செலவை குறைக்கின்றது. மினிமலிசம் இந்த சித்தாந்தத்தை ஒட்டிய உங்கள் செலவும் வாழும் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து அனாவசிய செலவுகளை குறையுங்கள். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை பற்றி கவலைப்படாதீர்கள். இது நான் என் நண்பர்கள்ட்டையும் அடிக்கடி சொல்லுவேன். விச் இஸ் பியாண்ட் நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது என்னவா இருக்கலாம், அடுத்தவங்க நம்மளை செய்கிற கேலியாக கூட இருக்கலாம். நம்ம வீட்டில் பூனை டக்குன்னு போய் ஒரு தட்டை தட்டி விட்டு உடைக்கிறதா இருக்கலாம். நடந்து செல்லும்போது ஏதோ உடை எதிலையோ பட்டு கிளியறதா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி நடப்பன. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவைன்னா, உங்களுக்கு எது அவசியமோ அதில் மட்டும் உங்கள் கவனம் குவியட்டும் அப்படின்றாங்க. மகிழ்ச்சியில் மினிமலிசம் வேண்டாம் அப்படிங்கிறது 10வது கட்டளை. ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போதே இன்றைக்கி நான் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண் விழிக்கணும். அந்த மாதிரி ஒரு உறுதியோடு தான் அந்த நாளை தொடங்கணும். நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். வீடு நம்ம வீடு எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மனசும் பெரிய விசாலமாக வச்சுக்கிறணும். வீட்டில் குப்பை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மனசுலையும் குப்பை இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியில் மினிமலிசம் வேண்டாம் அப்படின்ற கருத்தோடு முடிக்கிறாங்க. நிறைய சிட்டிகளை, நகரங்களை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. மும்பை, ஹாங்காங், சிங்கப்பூர், இதெல்லாம் அந்த சிறிய நகரங்கள் இத்தனை பேர்களோடு இருக்கிறதுக்கு மாதிரி வீடுகள் இருக்கிற காரணம் மினிமலிசம்ன்ற தத்துவம் தான். இப்போல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கிற ஒரு சோஃபாவே பெட்டாகிடுது. நைட்டு பெட்டாக மாற்றிடுறாங்க, காலையில் மடக்கி போட்டால் சோஃபாவாக மாறிடுது, டைனிங் டேபிள் ரீடிங் டேபிளாக மாறுது. இது எல்லாமே ஒரு சின்ன அறையை ஒரு பெட்ரூம் ஹாலாக கருதுகிற அளவுக்கு எப்படி மாற்றுறதுன்ற புதிய கட்டமைப்பு முறைகள் வந்துடுச்சு. இது எல்லாம் மினிமலிசத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, மினிமலிசம் அப்படின்றப்ப எல்லாரும் ஒருத்தரை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. எல்லா மினிமலிசம் பேசுகிறவங்க இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் யாருன்னா வாரன் பஃபெட். இன்றைக்கி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்.
எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா 7,00,000 கோடி இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன். இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் $30,000 அவர் வாங்கின வீட்டில் தான் இன்ன வரைக்கும் வாழ்கிறாரு. அப்படின்றப்ப நம்ம சம்பளத்துக்கு மீறி இஎம்ஐ போட்டு விலை உயர்ந்த ஃபோன் வாங்குறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது அப்படின்ற கேள்வியோடு இந்த கட்டுரை முடியுது. உண்மைதான். மினிமலிசம் என்பது வேறு, கஞ்சத்தனம் என்பது வேறு. சிக்கனமாக இருக்குன்றது தான் மினிமலிசம் என்ற ஆங்கில பேரில் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நமக்கு தேவையான பொருளை தேவையானதற்கு மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இஎம்ஐ போட்டு வாங்குறதை தவிர்த்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு போனாலே பேரளவு நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வெளில வந்துடலாம் அப்படின்றத இந்த மாதிரி கட்டுரைகளை வாசிக்கும்போது முழுமையாக உணர முடிகிறது. இன்று சித்ரா சிவன் எழுதிய மினிமலிசம் வெர்சஸ் குப்பையிசம் என்ற கட்டுரையை வாசித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.